வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் பற்றி பார்க்கலாம். வாங்க பைமோட் ஆப் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப் ஆப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில். இப்போ ஆப்பிள் ஃபோனில் வந்து ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆஃபர், காம்போ கிட் அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. இதில் ப்ரைஸு கொஞ்சம் லோவாகவே இருக்குது மற்ற ப்ராடக்ட்டை விட, அதாவது மற்ற ஆப்பை விட. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். தக்காளி 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 5 முந்திரி, அப்புறம் பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, பட்டை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2, கசகசா, பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் ஒரு கையளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. கடாயில் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு 1 டீஸ்பூன், நல்லா மெலிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை ஒரு கொத்து, நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.